மேலும் சில அரசியல்வாதிகளும் அண்மையில் ஹைபாக்கில் நடைபெற்ற கூட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தனர். ஹெலிகாப்டர்களின் விளையாட்டு மைதானத்துக்கு சென்றவர்களுக்கு இன்று வீதியில் பயணிப்பதற்கு பழக்கம் இல்லை. மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே மக்கள் அமைப்புகளை உருவாக்கி கனவு காண்கின்றனர். இன்னும் சில மாதங்களில் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும் என்று கனவு காண்கின்றார்கள். இவர்கள் அரசு அதிகாரத்தை எதற்காக கேட்கின்றனர்? குடும்பத்தை வலுப்படுத்தவா அல்லது மாளிகைகளை அமைக்கவா? ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்று கூறிக்கொண்டு நாட்டுக்கு சில விடயங்களை எடுத்துக்காட்ட உள்ளதாக கூறுகின்றனர். ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இவை அனைத்தும் மக்களின் பணத்தை கொள்ளையடித்து செய்ய போகின்றார்கள். இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் இது குறித்து நாம் ஆழமாக சிந்தித்து பதவிகளை துறந்து அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று இருப்பதே சிறந்தது. இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமானது ஒரு கூட்டம் ஐபாக்கில் நடைபெற்ற கூட்டம். அது தொடர்பில் கூற வேண்டும். யார் எதனை கூறினாலும் வெற்றிகரமான அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அத்துடன் அந்த கூட்டத்தில் பலரும் தெரிவித்த கருத்துக்களை, குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். மஹிந்த ராஜபக்ச இந்த பிரச்சனையை பயன்படுத்தி தனக்கு அதிகாரத்தை கொடுத்தால் நிறைவேற்றுவதாக கூறுகின்றார். 9 வருடங்களுக்கு அவருக்கு ஆட்சியை வழங்கியிருந்தோம். என்ன நடந்தது? அதன் பிரதிபலன்களை தற்போது உள்ளன. இந்த நாடு எவ்வாறு இந்த அளவுக்கு கடன்பட்டது? அந்த கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டதாக கூறுகின்றனர். தேர்தல் காலத்தில் நாம் பெருந்திரளான மக்களை கண்டோம். இந்த கூட்டத்தை ஹைபாக்கில் நடாத்தினர். ஹைபாக் என்பது கொழும்பில் உள்ள மிகவும் சிறிய மைதானம். அங்கு கூட்டத்தை நடாத்திவிட்டு பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டதாக கூறுகின்றனர். அவருக்கு எதற்காக அதிகாரம் தேவைப்படுகின்றது? நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு அல்ல, தமக்கு எதிராக விசாரணைகள் நிறுத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் தேவைப்படுகின்றது. முன்னர் அனுபவித்த சொகுசு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் தேவைப்படுகின்றது. அண்மையில் கொழும்பில் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அவர்களுக்கு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு உரிமை இல்லை. அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தனர், பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தனர். எனவே நேரத்தை வீணடிக்காமல் நாட்டின் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு கைகோர்க்குமாறு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிக்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். எமது கூட்டங்களில் அன்று ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட போது வெற்றி பெறுவோம் என்று நாம் நினைத்தோம். அன்று எமது கூட்டங்களில் கலந்து கொண்ட பெருந்திரளான மக்களை பார்த்தபோது நாம் தோல்வியடைவோம் என்று யார் நினைத்தனர்? மைத்ரிபால சிறிசேன எமது பகுதிக்கு கூட வரவில்லை, போஸ்டர்களை கண்டதும் இல்லை. எனினும் மஹிந்த ராஜபக்ச தோல்வியடைந்தார். மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றார். மஹிந்த ராஜபக்சவை மினுவாங்கொடைக்கு அழைத்து வரும் போது எமது அப்பாவி மக்களை தள்ளி கொண்டு வந்து அவரை காண்பித்தோம். அவர் தலைகளை மாத்திரமே எண்ணினார். இன்றும் அதுவே இடம்பெற்றுள்ளது. மக்களின் உள்ளங்களை புரிந்து கொள்ளவில்லை. பிளவுகளை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்தனர். மஹிந்த ராஜபக்சவை இல்லாமல் செய்தவர்களே இன்று அவரை சுற்றியுள்ளனர். அதுவே எமது தோல்வியின் ஆரம்பமாகும்.